ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இல்லம் தேடி கல்வியில் அன்புக்கரங்கள் திட்டம் வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டே இருக்குது அந்த ஒர்க்கை வந்து. அது மட்டும் இல்லை, நான் போன வீடியோவில் உங்களுக்கு வந்து அன்புக்கரங்கள் திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க. சிலருக்கு வந்து கொஞ்சம் டவுட்டுமே இருக்குது. இது இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து குரூப்பில் வந்து கேட்டிருந்தாங்க, இது உண்மையா அப்படின்ட்டு. ஆமாம், இது வந்து உண்மை தான். இந்த ஒர்க் வந்து இப்போ போயிருக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு குரூப் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு அதில் சொல்லி கேட்டிருந்தோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, சால்வ் பண்ணியிருந்தாங்க அந்த பிரச்சனை எல்லாமே. ஆனால் ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் எல்லா டைமும் அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக தான் போய்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னா, இதுக்கு வந்து சேல்ரி எவ்வளோ கொடுக்குறாங்க, இல்லை நம்ம ஒரு பிளாக்குக்கு எத்தனை பேர் 2 பேர் போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்லாம் இருக்குது. இது இந்த ஒரு பிளாக்கு 2 பேர்லாம் போடலை. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து போட்டுக்கிட்டுதாங்க. ஒவ்வொரு வில்லேஜ் நம்ம வந்து இப்போ நம்ம வில்லேஜ் நம்ம இருக்கிற வில்லேஜ் வந்திருக்குது அப்படின்னா அந்த வில்லேஜ் நம்ம பார்த்து முடிச்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க வில்லேஜை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜையுமே நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ வந்து அதுக்கான முடிக்கிறதுக்கான டேட் வந்து வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சீக்கிரமாக முடிக்க சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, இந்த ஸ்க்ரீனில் இப்போ ஷோ ஆகுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நியூ யூஸராக இருக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிக் செலக்ட் ஆகவே இல்லை. அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணும்போது கிளிக் ஆகவே இல்லை. ஆனால் டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா 35 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இருக்கும் முடிக்கையும் வில்லேஜ் ஆட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிராமத்தை சேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த கிராமம் அடுத்து நம்ம செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ண கிளம்பிட வேண்டியதான். அடுத்து செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் மாற்றினா மாற்றிக்கலாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஒர்க்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதாவது கரெக்டாக அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரித்து அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு எல்லாமே கேட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த ஆதார் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதிலே இருக்கும். அது எல்லாமே கலெக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்க்குறதுக்கான ஒரு இது கரெக்டாக பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ஒர்க்கு தான். அதனால் ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டே இருக்குது. யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆப் லிங்க்கு அந்த ஏபிகே ஆப் தான். அப்படிங்கும்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். ஆப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து குரூப்பில் வந்து அவங்கள்ட்ட ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சூப்பராக போகுது. ஆனால் ஒர்க்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. அது மாதிரி ஃபார்மர் ரிஜிஸ்டருக்கு வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, கிராப் சர்வே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து சேல்ரி வந்துட்டா அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்குது. அதுக்கான வீடியோ வந்து போடுதுன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல, கமெண்ட்டுக்கு வந்து எந்த ரிப்ளைமே பண்ண முடியலை. கிராப் சர்வே ஃபார்மர் ரிஜிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து நான் பார்த்ததுக்கு எனக்கு பாதி வந்துட்டு மீதியுமே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபார்மர் ரிஜிஸ்டர் மறுபடியுமே வந்திருக்குது. 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க், அதாவது லிங்க்கில் போயிட்டு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்புமே. அது பார்த்திங்க அப்படின்னா லிங்க்கில் போய்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஏப்ரல் 30க்கு அடுத்து வந்து ஓப்பன் ஆகலை, ரிஜிஸ்டர் பண்ண முடியலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. உடனே ஓகேன்ட்டு அதுக்கடுத்து ஒரு 4 ஃபார்மர் வந்து என்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிருந்தாங்க. ஆனால் சேல்ரி வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணதுக்கான சேல்ரி மட்டும்தான் வந்துச்சுது. அதுக்கடுத்து பண்ணதுக்கான சேல்ரி வந்து இன்னுமே வரல, பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துடும், சேல்ரி வந்து வந்துடும், எல்லாருக்குமே வந்து வந்துடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வந்துடும் அப்படின்ட்டு இருக்கிறோம். அடுத்து வேறு ஏதாவது ஜாப் வந்துச்சுது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அங்கன்வாடி இது வந்து எங்கள் ஊர் சைடு வந்து வேக்கண்ட் வந்து இல்லை. அது மட்டும் இல்லை, அதில் வந்து 10th 12th அந்த மாதிரி படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே கிடைக்காது. அதுக்கு தகுதி வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி அதிலே விவரம் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க மட்டும் அப்ளை பண்ணாவே ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கும் போது அங்கன்வாடிக்கு வந்து இன்டர்வியூக்கான லெட்டர் எல்லாமே வந்துச்சு. ஏதோ போயிருந்தோம். ஆனால் அங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து அதில் வந்து நான் எந்த இதுவுமே எனக்கு தெரியல. டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு அங்கன்வாடி இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே தெரில. மணற்கேணி ஜாப் வந்து வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து நம்மளுடைய சிஸ்டர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க இங்கே ஒருத்தங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வந்து வந்துச்சு கண்டிப்பாக அடுத்து வந்து போடுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.